ஹாய் கைஸ். ஸோ பஞ்சாப் லாரி வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டாப் போடுறாங்கன்னு சொல்லி வேற வழி இல்லாமல் சொந்த ஊர் போகலான்னு சொல்லி தர்மசாலாக்கு போனாங்க. அங்கேயும் அவங்களுக்கு ஒரு ஸ்டாப் விழுந்திருக்கு. இன்னைக்கு டெல்லி வர்சஸ் பஞ்சாப் மேட்ச் நடந்தது. அதில் வந்து பஞ்சாப் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 210 ரன் அடிச்சாங்க. 200 அது அபோவ் பார், கண்டிப்பாக ஒரு 10-20 ரன்ஸ்க்கு அபோவ் பார் தான் இருந்தது. பட் அதையுமே டிசி வந்து ஒரு கிளினிக்கல் சேஸ் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ பிளேயிங் லெவல்லே ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்லுங்க. அது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏற்கனவே பிபிகேஎஸ் வந்து பவுலிங் வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சுதான் ஆடுறாங்க. இருந்தாலுமே திருப்பி பென் வாட்சர்ஸ் உள்ள கொண்டு வந்தாங்க. ரெண்டு டீமே ஸ்பின்னு போடவே இல்லை. ஏதாவது ஒரு ஓவராது கொடுத்து சும்மா ட்ரை பண்ணியிருக்கலாம். சரி, அதுக்கு அந்த அந்த அனத்தலுக்கு அப்புறம் வருவோம். நம்ம பிளேயிங் லெவன் ஃபர்ஸ்ட் போவோம். அதான் இங்க பாத்தீங்கன்னா பென் வாட்சர்ஸ் வந்து டெபு இன்னைக்கு. அவங்க லாக்கி ஃபர்கியூசனை வெளியே உட்கார வச்சிட்டாங்க. யாஷ் தாக்கூர் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. வைசாக் விஜயகுமார் உட்கார வச்சுட்டு 3 லெப்ட் ஆர்ம் சீமர்ஸ் எதுக்குன்னு எனக்கு தெரியல. நீங்க யாராவது ஒருத்தர் ஏற்கனவே 2 பேர் ஆடிட்டு இருக்கீங்க. இன்னொரு ரைட் ஹேண்டர் கோல் யாஷ் தாக்கூர் ஓகே சேஞ்ச் தான் என்ன கேட்டீங்கன்னா. ஆனா வைசாக் விஜயகுமார் ஆட வச்சிருக்கணும். அது வைசாக் விஜயகுமார் உட்கார வச்சது எனக்கு தெரியல. இங்க நம்ம சேஞ்ச பத்தி பேசவே முடியாது. டிசி கிட்ட 5 சேஞ்ச் அதெல்லாம் என்னால முடியாது. அப்புறம் 10 நிமிஷம் ஆயிடும் இந்த வீடியோ. இல்ல ஆக்சுவலா அது ஒரு ஐ மீன் நிதிஷ் ராணா வெளியே உட்கார வச்சு இல்லை நம்ம அசுதோஷ் சர்மாவோட ஸ்டிக் ஆன் பண்றோம். அவங்க எடுத்த டிசிஷன் ஆக்சுவலா இன்னைக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் ஓகே, எல்லா சேஞ்சஸுமே கிளியரா பேசணும்னா மேட்ச்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் செக்மெண்ட். இல்ல ஆக்சுவலா அவங்க டேவிட் மில்லர் ஆடாம இருந்ததுக்கான காரணம் அந்த ஓவர்சீஸ் காம்பினேஷன் சரியா செட் ஆகல அப்படின்றதுனாலதான். இன்னைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இல்ல நத்திங் டு லூஸ்ன்ற மாதிரி ரிஸ்க் எடுத்துட்டு பொரியல் ஓபன் பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நிசங்கா பிளேஸ்ல ஐ மீன் நிசங்காக்கு பதிலா மில்லர் ஆட வச்சாங்க, விச் இஸ் குட். ஐ மீன் அது ஏன்னா அவங்க இத்தனை நாளா அந்த ஐ மீன் லோவர் மிடில் ஓவர்ஸ் மேட்ச்ல இருந்து டெத் வரைக்கும் எடுத்துட்டு போற அந்த பேட்ஸ்மேனோட இம்பாக்ட் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இப்ப அசுதோஷாலாம் பேட்சை முடிச்சு தர முடியும், பட் எடுத்துட்டு போறதுக்கு யாருமே ஆள் இல்லாம இருந்தாங்க. இன்னைக்கு அந்த செக்மெண்ட் அவங்களுக்கு கொஞ்சம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓவர் நீங்க மேட்ச் பத்தி பேச ஆரம்பிக்கலாம். பஞ்சாப் பேட்டிங்ல இருந்து ஸ்டார்டிங்கே ஒரு பிளிப்ஸ் மறுபடியும் ஆர்யா கிட்ட இருந்து. இவங்க எனக்கு தெரிஞ்சு பிட்ச்ல நிறைய இருந்தது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நீங்க நியூ பால் போடும்போது. ஆனா மேல கொஞ்சம் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன்னு ரன் கொடுத்துட்டாங்க, வேற ஒண்ணும் இல்ல. அதனால அவருக்கு ஒரு ஸ்டார்ட் கிடைச்சிருச்சு. பிபிகேஎஸ்மே ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சிச்சு. நீங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா போட்டு நிறுத்திட்டாங்க, அது வேற விஷயம். பட் ஆனா அந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க இவங்க தேவைப்பட்ட ஸ்டார்ட். ரட்சிம்ரன் ஆஸ் யூஷுவல் அவர் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சாரு, படல அப்படி இப்படி சுத்திட்டு அவுட் ஆயிட்டாரு. அந்த 2-3 ஓவர் ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் இவங்க மேல போட பார்த்து இல்ல ஷார்ட்டா போட பார்த்து லென்த் மாத்தி ஏதோ ட்ரை பண்ணாங்க. அந்த லென்த் பிடிக்க டைம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள அவர் அடிச்சிட்டார். ஆனா அவங்க லென்த்துக்கு திருப்பி வந்த அப்புறமா முகேஷும் சரி, அப்புறம் நம்ம பக்தாவோட ஃபேவரட் ஆகிப் நபியுமே சரி, 2 பேருமே எக்ஸலண்டா போட்டாங்க. ஆகிப் நபி ஒரு நல்ல டிசிஷன். அவங்க அந்த 4 ஓவர்ஸ் இந்த ட்ராட் கொடுத்தது. நான் மேபி உட்கார வச்சுட்டு இன்னொரு ஓவர் அப்புறமா போட வைப்பாங்களோன்னு நினைச்சேன். ஆனா 4 ஓவர் ட்ராட்ல போட வச்சது நல்ல விஷயம். பேட்டிங் லைக் ஆரியாவும் லைக் சிம்ரனும் நின்ட்டாங்க. அதனால இன்னைக்கு சேர்னால பவர் பிளே வெளியில வந்து அடிக்க முடியும். இன்னைக்கு அவங்க 2 பேரும் அவுட் ஆகி பவர் பிளேலே 2 விக்கெட் விழுந்தா ஸ்ரேயஸ் இன்னைக்கு அடிச்சிருப்பாரான்னு எனக்கு கேள்விதான் இந்த பிச்சுல. ஸோ அவருக்கு அந்த டைம் எடுத்துக்க சான்ஸ் இருக்காது, ப்ரெஷரும் இருந்திருக்கும். ஸோ இதுதான் எங்க 2 பேர் அடிச்சா ஸ்ரேயஸும் அடிச்சிருவாங்கன்னு பவர் பிளே எனக்கு தெரிஞ்சதுதான் ஃபுல்லா. ஸோ அவங்களும் அடிச்சாங்க. லைக் 180 190 முடிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருந்தது. ஆனா கான்லி கடைசியில ஆக்சிலேட் பண்ணிட்டாரு அவருமே. அவரு ரொம்ப அண்டர் ஸ்ட்ரைக் கீழே தான் ஆடிட்டே இருந்தார் 15 பால்ஸ் வரைக்குமே. அதுக்கப்புறம் தான் சிக்ஸஸ் மாதிரி அடிச்சு அவரு 35-40 போனார். பட் அங்கேயுமே ஒரு டிப் கிடைச்சது. ஸ்டாப் அண்ட் டிக்கெட் எடுத்தாரு. லைக் அந்த டைம்ல கூட 200 பிரீட்ஸ் ஆகாதது. இந்த மாதிரி வந்து லைக் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்போட 4 பால்ஸ்ல 16 அடிச்சிட்டாரு. ரொம்ப ஸ்வீட் ஆனாரு. லைக் அந்த ஒரு குட்டி கேள்வினாலதான் 200 பிரீச் ஆச்சு. 200க்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதான் அவங்க இவ்வளவு பெரிய பேட்டிங் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் முன்னாடி அடிக்க போயிருக்கலாம்னு தோணுச்சு. வெங்கட் சொன்ன மாதிரி கான்லி வந்து கொஞ்ச நேரம் அப்படி படாத மாதிரியே ஆடிட்டு இருந்தாரு. அப்புறம் அந்த ஸ்டார்க் ஓவர் ஒன்று வருது, அதுல ஒரு 6 அடிச்சு கொஞ்சம் அப்படியே மொமெண்டம் கொஞ்சம் கேதர் பண்ணாரு. ஆனா மேபி இன்னும் கொஞ்சம் முன்னாடி அடிக்க போயிருக்கலாம். ஏன்னா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா கூட மார்க்கோ ஆன்சன், பென் வாட்சர்ஸ் எல்லாம் வரவே இல்லை பேட்டிங். மேபி இன்னும் கொஞ்சம் ரன் போட பார்த்துருக்கலாம்னு தோணுச்சு. இங்க அதான் பிக் ஆஃப் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆஸ் யூஷுவல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆகிப் நபியும் முகேஷும் எக்ஸலண்டா போட்டார். டெத்லயுமே ஓவர் போட்டாரு. ஆகிபாது 4 in a row போட்டாரு. முகேஷ் பின்னாடியும் போட்டாரு. சோ அவர் நிறுத்தம் தான் ரன் என்ன பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மாதவ் திவாரியுமே நல்லா போட்டாரு. அந்த லாஸ்ட் ஓவர் மட்டும் அடிச்சிட்டாங்க மாதவ் திவாரி போட்டத. மத்தபடி அவருமே ஒரு நல்ல நல்ல ஸ்கில்ஸ் காமிச்சாரு இன்னைக்கு. இப்போ
டிசி பேட்டிங் வரும். சேஸ் பண்ணும்போதே ஒரு ஒரு கொஞ்சம் அபவ் பார் ஸ்கோர் தான் சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆஸ் யூஷுவல் டிசி டூயிங் டிசி திங்ஸ், பவர் பிளேல விக்கெட் விட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அங்கேயே மேட்ச் முடிஞ்சிரும்னு நினைச்சேன். பவர் பிளேல விக்கெட் விடவே சரி ஆஸ் யூஷுவல் மறுபடியும் வந்து இந்த ஆர்சிபி மேட்ச் மாதிரி ஒரு 100 அலோட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன். ஆனா நல்ல ஃபைட் பேக் பண்ணாங்க. அக்ஷர் பட்டேலும் சரி, ஸ்டப்ஸ் கொஞ்ச நேரம் நின்ட்டாரு பிச்சில். ஆனா மேபி அவர் கொஞ்சம் டைம் எடுத்து அப்புறம் அடிச்சிருக்கலாம்னு போயிருப்பாரு. அதுக்குள்ள அக்ஷர் பட்டேல் ரன் அவுட் பண்ணி விட்டாரு அவரை. ஆனா அக்ஷர் பட்டேல் இன்னைக்கு எக்ஸலண்டா ஆனாரு, உண்மையை சொல்லணும். அவர் ஃப்ளோல இருக்கும்போது அங்க நின்னதுமே பரவாயில்ல. ஒருவேளை அவருமே அவுட்டா இருந்தா அதே ஆர்சிபி மேட்ச் மாதிரியே தான் ஆயிருக்கும். கரெக்டா அதே 100 அதுதான் சொல்றேன். மினிட்ஸ் இந்த பால்ஸ் கொஞ்சம் அந்த நியூ பால் போற டைம் போற வரைக்கும் அவர் நின்று இருந்தாரு. அது கொஞ்சம் பரவாயில்ல இருந்தாலும். அதுதான் சொல்றேன். 41 of 23 அந்த பார்ட்னர்ஷிப். ஈவன் தோ ஸ்டப்ஸ் வந்து உங்களுக்கு பால் சாப்பிட்டாலுமே அக்ஷர் பட்டேல் அந்த பக்கம் அடிச்சிட்டு இருந்தார். அதனால ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மில்லர் வரும்போது கொஞ்சம் 2 பேருமே அடிக்க போனாங்க. ஆனா என்னன்னா ராங் டைம்ல அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. நீங்க எனக்கு தெரியல, நீங்க சாய்னி சார் 2 4 அடிக்கிறீங்க, திருப்பி எதுக்கு அடுத்த பால் கண்ணாபின்னா சுத்துறீங்கன்னு தெரியல. மில்லரும் அதே மாதிரி தான் 2 6 அடிச்சாரு துவார்ஷேஸ, திருப்பி அடுத்த பாலும் திருப்பி கண்ணாபின்னா சுத்தினாரு. அது எனக்கு தெரிஞ்சு இவங்க தப்பா பண்ணிருந்தாங்க. ஆனா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்ததுல அவங்களுக்கு ரிவார்டு கிடைச்சிருச்சு. சோ அதுக்கப்புறமும் ரிஸ்க் போயிட்டு இருந்ததுனால எல்லாருக்குமே அது மாதிரி பட்டுருச்சு. ஒரு 2 பால் பட்டா போதும் உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்கோர் தானே. ஏன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரன் தாண்டிடுச்சு. எப்படியும் லாஸ்ட்ல 4 overs 50 4 overs 40 சம்திங்லாம் நீங்க ஒரு 2 பால் பட்டா அடிச்சிடலாம். ஆளுக்கு 2 பால். சோ அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி ஆச்சு. ஆனா ராங் டைம்ல லாஸ்ட்ல முடிக்க வேண்டிய கேம் தான். அசுதோஷ் கூட தேவையில்லாம அந்த டைம்ல சுத்தினாரு. எனக்கு தெரிஞ்சு சஹால எங்கேயாவது போட வச்சிருக்கலாம் அவங்க. சாயின்ஸ் 4 ஓவர் போடுறது ரிஸ்க் தான். இல்ல அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடியறப்பவே பிட்ச்ல செம்ம இருந்தது. பிட்ச் ஃபீல்டு ஃபுல்லாவுமே. அதனாலதான் செகண்ட் இன்னிங்ஸ்ல சகாலுக்கு ஒரு ஓவர் கூட தான் தரவே இல்லை. அந்த வெட் கண்டிஷன்ல பால் அது இல்லாம அக்ஷர் பட்டேல் மில்லர் வேற ஆடிட்டே இருந்தாங்க. இல்ல இது கரெக்ட் தான். ஆனா ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல அவருக்கு. கரெக்ட் தான். 2 மேட்சஸ் முன்னாடியுமே சகாலுக்கு ஒரே அக்ஷர் பட்டேல் மில்லர் வேற ஆடிட்டு இருந்தாங்க. மேபி அதனால இருந்திருக்கலாம். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ஆடிட்டு இருந்தனால அதை யோசிச்சிருப்பாங்க. ஆனா டியூ கண்ணா பின்னா இருந்தது. சோ மேபி கை வழுக்கிட்டு போவோம்னு பாத்துருக்கலாம். ஆனா நீ பேசறோம் ஒன்னும் அந்த லெவலுக்கு எல்லாம் போடல. நீங்க ட்ரை பண்ணிருக்கலாம் ஒரு ஓவர் சும்மா சால். அதான் மொத்தத்துல வந்து இப்போ பிபிகேஎஸ் தோத்து டோர்னமெண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆக்கிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அதான் இப்ப பாயிண்ட்ஸ் டேபிள் செம டைட்டா இருக்கு. ஸோ 6வது வரைக்குமே யார் வேணா உள்ள போவாங்க அந்த மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்கு. இப்போ டாப் 6ல ஃபர்ஸ்ட் 2 பிளேசஸ் மேபி சீல் ஆயிருக்கலாம். அது கூட ஒரு ஷார்ட்டா தெரியல. ஆர்சிபி மேபி சீல் பண்ணிருப்பாங்க. ஆர்சிபி தவிர்த்து இல்ல எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கெண்டுக்குள்ள 2 மிச்சம் 2 ஸ்பாட் கன்ஃபார்ம் ஆயிடும். செகண்ட் தேர்ட் கன்ஃபார்ம் ஆயிடும். 4th மட்டும்னா போகும் லாங் டே இருக்கும். செகண்ட் தேர்ட் கன்ஃபார்ம் ஆயிடும் இந்த வீக்கெண்டுக்குள்ளே. ஏன்னா மற்ற டீமுக்குலாம் 2 மேட்ச் இருக்கு. எஸ்ஆர்எஸ்க்கு 2 இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன் பஞ்சாபே இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு தேர்ஸ்டே அன்னைக்கு 2 days டே ஆஃப்டர் டுமாரோ. அதுதான் எஸ்ஆர்எச் நாளைக்கு மேட்ச் தான். அதுக்கப்புறம் 1 வீக் பிரேக், மண்டே தான் மேட்ச். சோ அதான் இப்போ டோர்னமெண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. சோ ஸ்டே டியூன்டா இருங்க, என்ன வேணா நடக்கலாம். டாப் 6ல யார் வேணா உள்ள போலாம். ஆன் திஸ் நோட் நாங்க வந்து இங்க ப்ரெடிக்ஷன் பாயிண்ட் என்னன்னா, நானு யோகி அப்புறம் ஸ்ரவன் ஹரி 4 பேருமே வந்து பஞ்சாப் தான் சொல்லியிருந்தோம். வெங்கட் மட்டும் தான் நேற்று டிசியை பேக் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு அவர் போட்டு பாயிண்ட் எடுத்துட்டு போறாரு. இன்ட்ரெஸ்டிங் மேட்சஸ் ஆர் அஹெட். நாங்க நெக்ஸ்ட் மேட்சோட ப்ரிவியூல வந்து நாங்க உங்களை மீட் பண்றோம். Until then, it's Wolf for signing off. Bye. ஊர் சுத்தி பயவுல நினைச்சியா? நாங்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பிடணும், வஞ்சனம் இல்லாம உழைக்கணும். ஆஹா, அருமையான பாலிசி. கீப் இட்